காலேஜ் மறந்து வச்சிருவேன். நீ வீட்டுக்கிட்ட போனீனா அங்கே மேலேயே வச்சிரு. அப்பா வந்தாலும் வருவாங்கல. ஏன்டா ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம்ல, ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கற. அப்படியே வந்துட்டா? ஆமா, இதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷன். நான் ட்ரெஸ் மாத்தனா என்ன மாத்தாட்டி என்ன? அத நீங்களே கலர் கலரா எல்லாம் மாட்டிக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன லேடிஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றது? நான் சும்மா அப்படியே வந்து சாப்பிட்டு கொண்டு போயிடுவேன். நான் இன்னும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சரி சரி, நீங்க நின்னு பேசிட்டு இருங்க. ஐயாக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அப்படியே எங்கடா போற? அத திங்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னா, தின்னுட்டு போக வேண்டியதானே. இனி எங்க போற இப்போ? அதுவா, சாப்பிட்டு தான் போவேன், பயப்படாத குமாரி. இதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க, அவங்க கூட பேசிட்டு நிக்கிறேன். சாப்பாடு போட்டாங்கன்னு வைங்க, சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு பேக் ஒன்று வாங்க போகணும். அதை வாங்கிட்டு வரலாம்னு பாக்குறேன். காலேஜுக்கு வேற நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. அதுக்குள்ள பேக் வேற எனக்கு பாஸ் ஆயிடுச்சா, அதான் பசங்களோட போய் அப்படியே வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு ஒன்று வாங்கிட்டு வரியாடா? நல்லதா பார்த்து. எனக்கும் பேக் பழசாயிடுச்சுடா. நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் கேட்ட அம்மா திட்டுவாங்கன்ட்டு அமைதியா இருந்தேன். இப்போ நீ வாங்க போகணும், எனக்கு ஒன்று வாங்கிட்டு வரா. அப்படியே நான் வாங்க உனக்கு பிடிக்காது குமாரி. நான் எது வாங்கிட்டு வந்தாலும் குத்தம் சொல்லுவேன். பேசாம நீயே போய் வாங்கிக்கோ. நான்லாம் வாங்கினா உனக்கு பிடிக்காது. வாங்கிட்டு வர முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பிடிக்காது கிடைக்காதுன்னு எதுக்கு சொல்கிறேன்? பெருசா அப்படியே வாங்கிட்டு வந்து நிறைய கொடுத்துட்டான். நான் அப்படியே 10 வாட்டி பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். சரி விடு குமாரி, எனக்கும் தான் பேக் வாங்கணும். நம்ம வேணா அப்புறமா வாங்கிக்கலாம். இடையில காலேஜ் போயிட்டு வர்றப்ப கூட நம்ம அங்கே டவுன் ஹாலில் இறங்கி வாங்கிட்டு வரலாம். ஆமாம், சோனி சொல்கிற மாதிரி நீங்களே போய் வாங்கிக்கோங்க. இல்லாட்ட அம்மா கூட்டிகிட்டு போய் வாங்க. நான் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிக்காது. சரி, நான் அப்படியே வெளியே போய் நிற்கிறேன். சோனி, சோறு கீறு போட்ட சொல்லு சரியா? முதல் பந்திலே வந்து சாப்பிட்டு கிளம்புறேன். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? காலையிலையும் சாப்பிடல. எங்கள் அம்மா இங்கே வந்துட்டாங்க சமைக்கணுன்ட்டு. எப்பதான் போடுவீங்கன்னு தெரியலையே. வயிறு வேறு கபகபான்னு பசிக்குது. இதடா ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருடா. ஆரம்பிச்சதா அப்படி சாப்பிட்றதா கொஞ்சம் நேரத்தில். நான் உன்னை கூப்பிட்றேன். சரி சரி, வெளியே ஒருத்தர் நிற்கிறேன்னு சொல்லி மறந்துடாதீங்க. சரி, எதுக்கு இங்கே கூட்டத்தில் நிற்கணுன்ட்டு நான் கூட பசங்களோட பேசிட்டு நிற்கிறேன். மறந்துடாதீங்க. சாப்பாடு போட்டதே என்னை ஃபஸ்ட்டாக கூப்பிடுங்க சரியா? சரிடா சரிடா. பேசாம நீயே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா போவேன். இந்த பரிமாறக்கு ஆள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீயும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பரிமாறுங்களேன். ஏய், என்ன பரிமாற சொல்ற? பரிமாறக்கு நின்னா அப்புறம் நான் பேக் வாங்கவே போக முடியாது. அதனாலதான் நானும் எஸ்கேப் ஆயிட்டு வெளியே நிற்கிறேன். இங்கேருந்து என்னை பரிமாற சொல்லுவீங்கன்ட்டு. இப்போ எல்லாரும் சாப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் சீக்கிரம் போகலான்னு பார்க்குறேன். என்னை போய் பரிமாற சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கம்மியானவங்க தானே. நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பரிமாறி சமாளிங்க. இன்னைக்கு நம்மள ஆள விடுங்கப்பா. ஆறுமையா வேலை சொன்னது எப்படி ஓடுறானே. சரி வீடு, அவங்க எங்கே போகணுங்கிறானே. சரி வா, நம்ம பூவே வைக்கல பாரு. பூ கட்டி வச்சிருந்தது அம்மா அப்படியே வைக்க சொன்னாங்க. சரி வா, நம்ம போய் பூ மட்டும் வச்சுக்கலாம். சரி மாயா. மொட்டாரி, எப்படி வந்த? நல்லா இருக்கிறியா? போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீட்லயே இருந்துட்டேன். இந்த பக்கம் ஆளவே காணோம். எப்போ வந்த? நீதான் நேற்று பொழுதோட தான் வந்தாராங்க. அவன் எங்கே போறேன்னு சொன்னா ஒட்டாதானே. இன்னும் இரு அப்புறம் போவையாமான்னு பேரனும் இருக்க வச்சுட்டான், மகனும் இருக்க வச்சுட்டான். அவளும் மருமகளும் இருங்கான்ட்டு. சரி, நானும் 2 மாசமே ஆச்சுல்ல. சரி, நான் நீ போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ பொழுதோட தான் வந்து பேரன் தான் விட்டுட்டு போறான். அதான் காலையில காலிமா சரி எந்திரிச்சது காப்பி போட்டு குடிக்கிறப்ப சொன்னான். இந்த மாதிரி சீதா ஒரு குழந்தையாளுக்கு இன்னைக்கு வளகாப்பு, சரி நீங்களும் வாங்க சீதா ஃபோன் பண்ணான்ட்டு. சரின்ட்டு அப்படிதான் வந்தா கூட தான். நானும் பேத்தியும் காளிமாவும் தான் வந்தோம். சரி, மருமக வரலையா? காளிமாவோட மருமகா அந்த புள்ள வரலையாட்டு இருக்குது. ஜென்னி புள்ள அவங்க எங்கே 2 பேர் வெளியே போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க வரலன்னு நினைக்கிறேன். நீ வருவாங்களோ என்னமோ தெரியல. இப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். எங்க காளிமா இங்க இதான் எல்லாம் வளையல் போடுறப்ப போயிருக்கிறாங்க எல்லாரும். அங்க இருக்கிறாளா? சரி. என்ன ராமாயி, நீ மட்டும் வந்திருக்கிற? உன்ற மருமக இங்க காணா? வந்ததுலேருந்து அவளையும் பார்க்கவே இல்லை. அவ வீட்டில் இன்னும் மினிக்கிட்டு கிடக்கிறாளா இருக்குது. அவளுமே இதான் இந்த ரங்காவோட மருமக சின்ன பிள்ளைங்க 2 பேர் போனாங்க. இன்னும் ஆளை காணும். ஓ அப்படியா? சரி. ஆமா, என்ன அந்த கற்பாய் மகன் கல்யாணம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னாங்க. நெஸ்மாவா? காளிமாதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அம்மா, அந்த பொருள் இங்கேதான் இருக்குதா? அது ஏன் கேட்கற மாட்டேக்காரி, அதெல்லாம் வாங்கிடுச்சு. முந்தானத்துக்கு தானே ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. எல்லாம் அவங்க 2 பேரும் அவங்க பிள்ளையோட அம்மா வீட்டில் இருந்து போயிருக்கிறாங்க. நீ நாளை 7க்கு தான் வருவாங்களே என்னமோ. இந்த கற்பாய் வந்திருக்கிறேன். இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறான். சுப்பாலுமே கற்பாய் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி வா, நாமளும் போய் உட்காரலாம் வா. சரி வா. சுப்பு நல்லா இருக்கிறாளா? எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. வா, இங்கே தான் இருக்கிறாங்க. வா, சித்த நேரம் உட்காந்து பேசலாம். இங்கெல்லாம் வளையலெல்லாம் போட்டுட்டு. அடியே சீதா, வளையலெல்லாம் போட்டாச்சுன்னா பிள்ளை சாப்பாடு ஏதோ குடுமுடி கட்டு சோறு. சரிங்கம்மா சரிங்க. சரி வாராமாயி, நம்ம உட்காந்து வச்சு பார்க்கலாம் வா. என்ன இவ்வளவு 2 பேர் போனவங்க காணவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்களே என்னமோ. சரி வாராமாயி, வா மொட்டாரி. சிம்ரன் வா. எப்போ வந்தா? நல்லா இருக்கியா? இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமாங்க அத்தா, இன்னைக்கு லீவு தாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? குட்டி பாப்பா என்ன சொல்றான்? ஐயனா, ஏதாவது ஆராத்தி ஈராத்தி பாட்டு ஏதாவது பாடுங்கடி. சும்மா அப்படியே வளையல போட்டு விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன அத்தா தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சா பாடுங்க. ஆமா போ, நான் தான் வயசான காலத்துல பாடிட்டு இருக்கிறேனா. எதையாவது ஒரு 2 லைன் பாடுங்கடி.
சாப்பிடலாமா? இப்போ சாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிடு சாமி. அண்ணிமா பசிக்கவே இல்லை அண்ணிமா, நான் லேட்டாக தானே டிஃபனே சாப்பிட்டேன். அதுக்குதான் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடு. அதுக்கப்புறமா கூட மெதுவாக சாப்பிடுவியாமா. இப்போ சாங்கிட்டுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் சாப்பிட சொன்னேன். ஆமாடிடா, அதான் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சமாக சாப்பிடு, எல்லாத்தையும் ஒரு வாய் மட்டும் சாப்பிடு. அப்புறமா நீ பொறுமையாக அப்புறமா சாப்பிட்டுக்குவியாமா. அகிலாத்தா சீக்கிரம் சாப்பிடுங்கத்தா, நாங்களாம் இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களாம் சாப்பிட்டாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சரிங்க நீ. சரி அப்போ அத்தை சாப்பிட்டுட்டோம், நாங்களும் போய் சாப்பிட்றோம். அவ்வளோதானே பெரியமா ஃபங்க்ஷனு? நான் போய் அங்கே நிற்கிறேன். நான் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால தான் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் சோனிக்கிட்ட போகிறேன். அத்தா நான் அங்கே நிற்கிறேன். சரி சிம்ரன். சிம்ரனே பாரு, அந்த ஆத்தாங்கள பசியோட இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இலை போட்டு வைங்க. நான் வந்து எல்லாம் சாப்பாடு எடுத்து தரேன். நீ சோனி எல்லாம் சேர்ந்து இலை போட்டு வைங்க எல்லாத்துக்கும். சரிங்க சித்தி. தாலிமக்கா, ஏன் நீங்களும் இங்கே உட்காந்துட்டீங்க? வாங்க சாப்பிடலாம். சின்ன புள்ள நீலா, என்னடி துணி மாத்திட்டு வரேன்ட்டு போனாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரீங்க. இவ்வளோ நேரம் மாதிரி பண்ணுவீங்க? நாங்கள் என்னக்கா பண்ணுவோம்? வந்தவங்கள போப்போம் நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் போய் ரெடி ஆகிட்டு வர வேண்டாமா? அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி, அதனால என்ன, ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்கள் வந்து தானே முடிச்சு வச்சோம். அது சரிதான். பாத்தீங்களா காளிமாக்கா, எது துணி இனி மாத்தாம காலையில எந்திரிச்சது அப்படியே வந்துட்டாங்க. சரி போய் ரெடி ஆயிட்டு வாங்கடின்னு சொன்னது குத்தமா வச்சு பாருங்க அவங்களுக்கு. அவங்க கிடக்குறாங்க விடு சீதா, அவங்கள பத்தி தெரியாதா? அவங்க சும்மா ஏதாவது விளையாட்டு பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிடலாம். அவங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும். ஆம்பளைங்க அவங்களாம் சாப்பிடட்டும். அப்புறமா பாரு, அந்த ஆத்தாங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்களாம் சாப்பிடட்டும். நமக்கு இன்னும் இந்நேரத்துக்கு எங்கே சாப்பிட்றோம், கொஞ்சம் சித்த நேரம் போகட்டும். ஆமாக்கா, அவங்களாம் சாப்பிட்டோம். நாங்களே இப்போ தான் சாப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் தான் மாற்றிட்டு வந்திருக்கிறோம். அவங்களாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். பேசாமல் நாங்கள் அப்புறமேல சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா காலையிலேயே லேட்டாக தானே சாப்பிட்டோம். ஏனில்லா? ஆமாம் சின்னப்புள்ளா, பேசாம மறுக்கா போய் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டே வந்து சாப்பிட்டுக்கலாமா? அதுக்குள்ளே இவங்களாம் சாப்பிடட்டும். ஏன் சின்னப்புள்ளா, என்ன சொல்கிறா? ஆமாடி, நானும் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சாலையை கட்டிட்டு உட்காந்தா நிம்மதியாகவே சாப்பிடவே முடியாதுடி. பேசாம மறுபடியும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆமாம் சின்னப்புள்ளா, நம்மளால எல்லாம் இந்த புடவை சுற்றிட்டு நல்லா அள்ளி திங்க முடியாதுடி. இடம் பத்தாது, வயிறு நம்ப மாதிரி ஆயிரும், டைட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிட முடியும். நிறைய வெரைட்டியாக செஞ்சுருக்குறாங்க. எல்லாம் சாப்பிடணுன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். கம்ஃபர்டபுளாக வேறு இருக்கணும் நமக்கு. பேசாமல் இவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள வா, இன்னொரு வாட்டி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். ஆமாம், அது கரெக்ட் தான். அண்ணி என்னடி பின்னாடி காதுகிட்ட வந்து அண்ணிட்டு என்ன சொல்லு? நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த அக்காட்டையே சொல்லிட்டு போகலாம். சீதாக்கா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரக்கா. அவங்களாம் சாப்பிட்டுட்டோம், நாங்கள் அதுக்குள்ளே வரோம். ஏண்டி இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் போறாங்கறீங்க? இருங்க, அப்புறமா சாப்பிட்டுட்டு மெதுவா போலாம். சாப்பிட்டுட்டு மெதுவாக போகிறக்கு நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருப்போம். அப்புறம் எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது? நாங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறோம். என்னடி இப்பதானடி மாத்திட்டு வந்தீங்க, அதுக்குள்ள மறுக்கா போய் மாத்தணும்ங்கறீங்க? ஏன் நீலா, மறுக்காம வீட்டுக்கு போறீங்க? சாப்பிட்டுட்டு போங்கடி. அது இல்லக்கா, நாங்கள் வீட்டுக்கு போய் இந்த சாலையெல்லாம் மாத்திட்டு நாங்கள் வந்துடுறோம். வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே தான் இருப்போம். அப்புறம் சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி நாங்கள் வேற எங்கே போக போகிறோம்? அது சரிதா, சாப்பிட்டுட்டு போங்கடின்னா வந்து சாப்பிட்றாளுங்களாமா. சரி, என்னமோ பண்ணுங்க. வந்துருவாக்கா. இதான் எங்கள் அத்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். அப்புறம் அவங்கள வீட்டுக்கு துரத்து விட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு பொழுதுக்கு இங்கே உருள்ற வேலை தான். அப்புறம் வேற என்ன வேலை இருக்குது எங்களுக்கு வீட்டுக்கு போய்? அது சரிதா. சரி, போய் மாற்றிட்டு வரோன்னா வாங்க, சீக்கிரமா வாங்கடி. அப்படியே மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அது கொஞ்சம் மேக்கப் போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. இப்போ என்ன, இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரது தானே, போயிட்டு 5 நிமிஷம் வேலை தான், ஓடி வந்துடுவோம். அண்ணி நீங்கள் வேணா சாப்பிட்டுட்டுங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஆமாக்கா, இவளுக்கு அதுக்கு இதுக்கு ஓடிட்டு நாட்டி மாட்டிட்டு போலுங்க. வாக்கா, நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடலாம் சீதாமா. மலருங்க, நான் மலர் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாக்கா. வாங்கக்கா, நீங்க சாப்பிடுங்க வாங்க. அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வராங்களாமா, வரட்டும். சரி அப்போ வா, நீயும் வந்து உட்காரு, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிக்கா, நீங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுருங்க. வண்ணி வேறு மாடு மேய்க்கிறக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. சின்னப்புலா வாடி வா, நம்ம போய் சாலை மாத்திட்டு டக்குன்னு ஓடி வந்துடலாம் வா. அப்புறம் எல்லாம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. வா சீக்கிரமா. சரிடி, நட போகலாம்.